friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கேக் பாப்ஸ் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் பேக் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நம்ம கிரம்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபுல்லாவே நீங்க மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி கிரம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா ஈக்குவலாகவும் இருக்கும், அங்கங்கே திட்டாலாம் இருக்காது. அதனால தான் நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து ஆட் பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரம்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அமுலோட நான் மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க்கு தான் ஆட் பண்ணுறேன். அமுல் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மில்கி மிஸ்ட்டுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அமுல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க கண்டிப்பாக வரும். இது கூட அமுல் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாவுமே பிடிக்க வரும். கேக்லேயுமே அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு இது ஒரு பார்ட்டி ஆர்டர் வந்தது, ஸோ அதனால தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். 25 அளவுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ 25 கேக் பாப்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன். 1/4 கிலோ அளவுக்கு 25 கேக் பாப்ஸ் வரும். நான் பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் அளவுக்கு எடுத்திருந்தேன். ஜஸ்ட்டு 1/4 கிலோ அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுவேன். 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை வச்சு நம்ம ரவுண்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரவுண்டு சைஸு ஈக்குவலாக இருக்கும், பார்க்கையும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக பால் மாதிரி உருட்டி எடுத்து 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சைடில் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளிப்பிங் மட்டும் கட் ஆயிடுச்சு, சாரி. அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.